இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓரிரை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய பிரான்சிஸ் சேவியர் கோப்ரினி. இன்று திரை அவையானது தூய பிரான்சிஸ் சேவியர் கோப்ரினியின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. கோப்ரினி 1850ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள சாண்ட் ஆஞ்சலோ லோடிக்கியானோ என்ற இடத்தில் பிறந்தார். தொடக்கத்தில் இவர் ஒரு ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். அப்போது இவருக்கு துறவியாக போக வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. அதன்படி இவர் ஒரு துறவு மடத்திற்கு சென்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அங்கிருந்தவர்கள் இவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி இவரை துறவு மடத்திற்குள் எடுக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் ஒரு சில துறவு மடங்களுக்கு சென்ற போதும் கோப்ரினிக்கு அதுதான் நடந்தது. அப்படி இருந்தாலும் அவர் மனந்தளராமல் ஒவ்வொரு துறவு மடத்திற்காக போய்கொண்டே இருந்தார். இந்நிலையில்தான் 1874ஆம் ஆண்டு பேருருட்தந்தை செராட்டி என்பவர் கோப்ரினியை கொடாக்னோ என்ற இடத்தில் இருந்த ஒரு அநாதை இல்லத்தை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினை கோப்ரினி மிக சிறப்பாக செய்ததால் அவருடைய பேரும் புகழும் 1000 டோடி வரைக்கும் சென்றது. அவர் கோப்ரினியை கூப்பிட்டு பாராட்டி அநாதை இல்லத்தை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆயரிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பாராத கோப்ரினி தன்னோடு மேலும் 6 சகோதரிகளை சேர்த்து கொண்டு திரு இருதய அருட்சகோதரிகள் என்றொரு சபையை தொடங்கி தன்னுடைய பணியை இன்னும் துரிதப்படுத்தினார். கோப்ரினி செய்து வந்த இந்த பணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய பெண்கள் சபையில் வந்து சேர்ந்தார்கள். இதனால் மிக குறுகிய காலகட்டத்திலேயே திரு இருதய அருட்சகோதரிகள் சபை பல நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது. அநாதை குழந்தைகளை கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதும் என்று கோப்ரினியின் பணி மிக தீவிரமாக போய்கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் சீனாவிற்கு சென்று மறைப்பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. இது குறித்து அவர் அப்போது திருத்தந்தையாக இருந்த 13ஆம் சிங்கராயரிடம் கேட்டபோது கிழக்கில் வேண்டாம் மேற்கிலே பணி செய் என்று சொல்லி அனுப்பினார். இதனால் கோப்ரினி நியூயார்க்கு சென்று அங்கு தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கினார். நியூயார்க்கின் கடற்கரை ஓரத்தில் இவர் பணி செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதும் மருத்துவ சேவை செய்வதும் புலம்பெயர்ந்தோருடைய நலனில் அக்கறை செலுத்துவதும் என்று தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தார். இவர் செய்து வந்த பணி பலரையும் கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்து சேர்த்தது. இப்படி அயராது பாடுபட்ட கோப்ரினின் உடல் நலம் மெதுவாக குன்றத் தொடங்கியது. இதனால் இவர் 1917ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1946ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள். புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.